ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? எப்பயுமே நார்மலாக வெண்டைக்காய் ஃப்ரை தானே பண்ணுவோம். இன்றைக்கி வெண்டைக்காய் அது கூட கேரட் போட்டு நம்ம ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணி ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட நம்ம சீச்சு வச்சுருந்தா கேரட்டையும் போட்டுக்கலாம். கேரட் நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், சீச்சு போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதை அப்படியே நல்லா கிண்டிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கணும். லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டு நைஸ் உப்பு போட்டு அப்படியே கிண்டி மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா அப்படியே வெறும் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி தான் போட்டிருந்தோம். இப்போ கேரட் மட்டும் தான் ஃப்ரை ஆகணும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அது கூட திருவுண தேங்காய் போட்டுக்கலாம். திருவுண தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு கிண்டி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிட்லான்னா குழந்தைங்களுக்கு இதில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன். தேங்க்யூ.